தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி எந்த பிசினஸ எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இல்லாம ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதுல ஆரம்பத்திலே என்னென்ன மாதிரியான கவனங்கள் அதுல இருக்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல தெளிவா நம்ம செயல்படணும், அந்த செயல்ல நம்ம ஈடுபட்டுட்டே போகும்போது எவ்வளவு தூரத்துக்கு அது கிளாரிட்டி இருக்கணும், அது ஏன் அந்த தொழிலை நம்ம துவங்கணும் அப்படின்றதுல எவ்வளவு இன்டென்ஷன் இருக்கணும். இது எல்லாமே ஒரு முழு உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் ரவி. அவர்கிட்ட அதான் நான் பர்சனலா பார்த்தது. காரணம் என்னன்னா அவருடைய எப்பயுமே அவருடைய வரலாறை சொல்லும் பொழுது ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பர்சன் ஒரு சின்ன முதலீடுல தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும்னு முடிவெடுத்து ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு 20 ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அவர் அடைஞ்ச ஒவ்வொரு அடைவுகள், இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற அத்தனை அடைவுகள் நீங்க கூகுள்ல பண்ணி பாத்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு 4 நிறுவனங்களுக்கு உரிமையாளரா இருக்காரு. உலக ரீதியா முக்கிய பிரமுகர் இடம் பெற்றிருக்கக்கூடிய பிராண்ட் லாரியட் அமைப்புல தானும் ஒரு ஆளா அங்க 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 விதிச்சிருக்காரு. உலக பணக்காரர்கள், உலக சாதனையாளர்களான எழுத்தாளர்களுக்கு இடையில ஒரு துணை எழுத்தாளராகி அமேசான் பெஸ்ட் செல்லரா ஆயிருக்காரு. இந்த மாதிரி பல அடைவுகளை உருவாக்கியிருக்காரு. முக்கியமா அவர் கடைப்பிடிக்கிறது இவ்வளவு நடக்கணுமா இல்ல அதுக்கு மேல நடக்கணுமா, கண்டிப்பா உங்களாலே முடியும், உள்ளுக்கு மாத்துங்க, உள்ளுக்கு உங்களை பாத்துக்குங்க அப்படின்னு தன்மை மாற்றத்தின் மூலமா இவ்வளவு விஷயங்களை அடைய முடியுமா, முடியும் அப்படின்றதுக்கு டாக்டர் ரவி ஒரு நல்ல உதாரணமா இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு அவருடைய நேரடி வழிகாட்டல், அதாவது என்னென்னலாம் செஞ்சா என் வாழ்க்கை இந்த மாதிரி மாறும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அடுத்து டத்தோ மூலமாகவே அந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வெல்கம் 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 டாக்டர் ரவி. ஒவ்வொரு வாரமும் இந்த கேள்வி பதில் நிறைய பேத்துக்கு நல்ல வரவேற்பு, நிறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் கேட்கறீங்க, இந்தாங்க இன்னும் நிறையன்னு சொல்லி நிறைய கேள்விகளை ஒவ்வொரு வாரமும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல அதிகமா கேட்கப்பட்ட ஒரு 3 கேள்வியை நான் இன்னைக்கு உங்க முன் வைக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் நம்புறேன். முதலாவதாக, ஒரு தொழிலை நான் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும் போது அந்த பிசினஸ்ல சாதிக்கிறதுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும், லேர்னிங் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், திறமை டேலண்ட் இருக்கணும். அதோட சேர்ந்து உங்களுடைய கருத்தாற்றல்களை பார்க்கும்போது நீங்க தொடர்ந்து சொல்ற விஷயம் என்னன்னா இதெல்லாம் இருக்கணும், ஆனா உங்களுக்கு முக்கியமா ஹார்மனி அண்ட் மெச்சூரிட்டி, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஹார்மனியா பக்குவத்தோட இருக்கீங்க அப்படின்றத நீங்க முன்வைக்கிறீங்க. சோ இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த பிசினஸ்ல நான் சாதிக்கிறதுக்கும் இந்த ஹார்மனி மெச்சூரிட்டிக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி அது என்னோட என்னோட பிசினஸ்ல சாதிக்கிறதுக்கு துணை புரியுது, சொல்லுங்க ரத்து. ஓகே, தேங்க்யூ மோனா. எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம், எனக்கு எக்கோவா இருக்கு. ஓகே, ரைட். ஸ்டார்டிங்லேயே நிறைய கேள்வியோட வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெல்கம். ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. ஸோ அண்ட் ஆல் த மெம்பர்ஸ், இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து பல இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. ஸோ வண்டர்ஃபுல் ஈவெண்ட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி வெற்றின்றது எல்லாரும் அதுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம்னு சொல்லாமல் ஏதாவது சாதிக்கணுன்றதுக்கு நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். அதில் டத்தின் நினைக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்காக சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், அவங்களோட சொந்த அனுபவத்தில் நிறைய கதைகள்லாம் சொல்லி உங்களை ஐ திங்க் லாட் ஆஃப் இன்புட்டில் ஃபுல் ஃபுல் பேக்காக இருந்துச்சு எனக்கு. வென்யூ ஐ லைக் டு ஷேர் லிட்டில் பாயிண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கதையை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி நிறையா சொல்லிட்டாங்க. ஐ டோன்ட் கோ ஃபார் த ஸ்டோரி. ஜஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா சிம்பிள். வாழ்க்கையில் வெற்றி அடையணும், சாதிக்கணுன்றதுக்கு நம்ம எங்கே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்களே, உங்களுக்குள்ளே வேலை செய்யணும். அதுதான். நம்ம எங்கெங்கேயோ வேலை செய்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்குள்ளே நான் வேலை செய்கிறேன்னா, அப்போ எனக்குள்ளே எப்படி நான் வேலை செய்கிறது? உங்களுக்குள்ளே தான் அந்த இன்னர் இன்ஜினியரிங்னு சொல்கிறேன். டியூனிங் பண்ணணும், ரீஃப்ரெஷ் பண்ணணும், ரீசெக் பண்ணணும். என்னென்ன நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் பாருங்கள். வெற்றி அடையணும், சக்ஸஸ் பண்ணணும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், whatever எல்லாமே நம்ம லிஸ்ட் போட்டுட்டோம். ஆனால் உங்களோட டெய்லி ஹேபிட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். தினசரி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்குது. எனக்கும் அதே 24 மணி நேரம் தான். பெரிய பெரிய சாதனையாளருக்கும் 24 மணி நேரம் தான். வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம். ஏன் சில பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஏன் சில பேர் சக்ஸஸ் பண்ணலை, அதை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா
அந்த 24 மணி நேரம் எத்தனை மணி நேரம் உங்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அதை கவனிக்கணும். அடுத்து எத்தனை மணி நேரம் உங்கள் கோல்ஸ் அண்ட் ட்ரீம், கனவு லட்சியம்ன்றோம்ல, அதுக்காக எத்தனை மணி நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்க? அண்ட் உங்களோட டைரக்ஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டைரக்ஷனுக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன விஷயம்தான். ஓகே, எத்தனை விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் உடனே செய்கிறீங்க? ஏன்னா நம்மளுக்கு தள்ளி போட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேருக்கு எந்த விஷயத்தையும் தள்ளி போடுவார். ஒரு டார்கெட் கொடுத்தா கூட மாத கடைசியில் தான் செய்வார். ஒரு கோல் செட்டிங் பண்ணால் கூட கடைசியில் தான் செய்வார். இந்த கடைசி கடைசி கடைசின்னு ஒரு ஹேபிட் போகிறனால ஏன் அந்த தள்ளி போகிற ஹேபிட் வருது? உங்களுக்கு உண்மையான கனவு லட்சியம் இருந்தால் ஒரு விஷயத்தை இன்றைக்கே செய்யணும் தானே, ஏன் தள்ளி போடுறோம்? தென் யூ நீட் டு செக். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இவங்க அழகாக ஒரு விஷயத்தை சொன்னீங்க. வளர்ச்சின்றது என்னது? நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளருவோம். ஓகே, ஒரு 18 19 வயசு அது வரைக்கும். அதுக்கு மேலே வளர போகிறதில்ல. அப்போ அதுக்கு மேலே என்ன வளருது? உங்களோட இன்டர்னல் திங்ஸ். அதான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன். ஓகே, அந்த மெச்சூரிட்டின்றது என்ன கேட்டிங்கன்னா மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவம் வளரணும். அப்போ தான் இன்னொரு லெவலுக்கு நம்ம போக முடியும். நம்ம டைம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், நம்ம நேரத்தை சரியாக பிளான் பண்ணுறோம், 24 மணி நேரம் சரியாக பயன்படுத்துகிறோம். அடுத்து உங்களோட க்ரோத்துக்கு, வளர்ச்சின்றது ஒரு நாள் வளர்றதில்லை. இன்னர் க்ரோத் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். டிபெண்ட் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் ட்ரீம். உங்கள் கனவு லட்சியம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் சஸ்டெயின் சொல்கிறோம். வியாபாரத்தில் முக்கியமான பகுதி, பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, எனி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சஸ்டெயின் இன்கம் சொல்கிறேன். மாதம் மாதம் ஒரு வருமானம் உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்றாங்க. ஓகே, கரெக்டாக கிடச்சிருது. அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யும் போது மாதம் மாதம் உங்கள் வருமானம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே வேலை சரியாக செய்கிறீங்களா நீங்கள் பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கு மனப்பக்குவம் வருது. சில நேரத்தில் சில பேர் ரொம்ப நாள் வியாபாரத்தில் இருப்போம், ஓரளவுக்கு சாதிச்சிருப்போம். உங்களோட கனவு கார் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச வீடு வாங்கியிருப்பீங்க, ஒரு அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பிஸ்னஸ் ட்ராப் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டா என்ன நடக்கும்? இந்த பயம் ஏன் வருது? அங்கே தான் அந்த மெச்சூரிட்டி பத்தலை. பிஸ்னஸ் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, கவனிக்கணும். இது கவனிக்காதனால நம்ம என்ன செய்வோம்னா, சின்ன சின்ன தப்புகள் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிடுவோம். யதார்த்தமாக நம்ம பார்க்கறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வந்துடும், தொட்டதுக்கெல்லாம் இமோஷன் வந்துடும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். ஏதாவது ஒன்றுன்னா பார்க்கணுமே, டோட்டலி அப்படி மனம் இறுக்கி போயிடும். அவருக்கு அப்படியே அசைய முடியாமல் அப்படி ஸ்டீஃப் ஆயிரும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன நடக்க கூட முடியல சார், எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல சார், எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, ஏன்னா மன இருக்க வந்துருச்சு. இந்த மன இருக்க வந்துட்டு என்ன நடக்கும்? பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது, யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, வார்த்தையை அள்ளி கொட்டுவோம், என்னன்னா முடிஞ்சா அடிக்க முடிஞ்சா அடிச்சு விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கோபம், நம்மளுக்கு இமோஷன். இது என்ன செய்யுதுன்னா, நம்மள அந்த நேரத்தில் தான் ராங் டிசிஷன் எடுக்க ஐடியா கொடுக்கும். இந்த கிரிமினல் மூளை லெவலுக்கு வந்துடும். நீ என்ன செய்ய, விட்டுரு, செய்யாத, பண்ணாத, தொழிலை விட்டுரு, இல்லைன்னா மேலே இருந்து ஏறி குதிச்சிரு, ஏதாவது ஒன்று சரிங்களா. எல்லா வேலையும் இது ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா வித்தியாசமான ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு, ஆபத்தான ஐடியா. டிசிஷன் ராங்காக இருக்கும். நிறைய மிஸ்டேக் அப்போ தான் பண்ணுவோம். நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப வேணாம், ரொம்ப இமோஷனாக கோவத்தில் உங்கள் காரை ஓட்டிட்டு போவாங்களேன், ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஹார்ன் அடிப்பானுங்க, எல்லாரும் திட்டுவானுங்க. ஏற்கனவே நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க, ஏன் எல்லாம் ரோட்டு போகிறவங்களாம் என்னை திட்டுறாங்க, இப்போதான் ஹார்ன் அடிக்கிறாங்க, டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. பிகாஸ் யூ கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன். ஏன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறீங்களே, இருப்பு விதி நீங்க நம்புறனால உங்களுக்கு சூப்பர் அள்ளி கொடுக்கும். கோவப்படுங்களா, மேக்சிமம் கோவம் வரும். சோகமா போங்களா, மேக்சிமம் கோவம். உங்களுக்கு எல்லாமே மேக்சிமமா கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் பிளஸ். அந்த பிளஸ்ஸிங் எப்படி செய்யறோம்? இமோஷனுக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படை தான் நான் சொல்றேன், இந்த மனப்பக்குவம் இல்லை. பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாளாக ஒரு வியாபாரத்தில் இருக்கணும். அதே மாதிரி குடும்பம் தான். வாழ்க்கை குடும்பம் மகிழ்ச்சியாக ஓடணும்னா இந்த பகுதியை பாருங்க. ஆர் யூ மெச்சுவர்? உங்களுக்கு மெச்சூரிட்டி எப்படி இருக்கு? உங்கள் மனப்பக்குவம் எப்படி இருக்கு? உங்கள் குடும்பத்தை எப்படி வழி நடத்துறீங்க? ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி எப்படி வழி நடத்துறீங்க?
உங்களோட டீம் எப்படி வழி நடத்துறீங்க, உங்களோட மென்டோ, உங்களோட டீச்சர், உங்களோட குரு, இவங்க கூட எப்படி இருக்கு உங்களோட நட்பு, அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் உங்களோட மெச்சூரிட்டி காட்டும். சரிங்களா? குழந்தையா இருக்கும்போது அடம் பிடிப்போம். ஒரு குச்சி மிட்டாய் கூட அடம் பிடிப்பீங்க. ஆனா இவ்வளவு பெருசா வளர்ந்து நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த குச்சி மிட்டாய்க்கு? ஆளுங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க. என்னப்பா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இதுக்கு போய் அடம் பிடிக்கிற? சில நேரத்தில் இதே தான் நம்மளுக்கு அந்த அடம். இந்த அடம் வந்து சரியான இடத்துல வச்சா பரவாயில்ல. ஆனா ரோங்கான இடத்துக்கு போச்சுன்னா அதே நம்மளுக்கு பாதிப்பா வந்து அமையுது. ஜஸ்ட் வெரி சிம்பிள். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், மெச்சூரிட்டின்றது வேற, திறமைன்றது வேற. ஓகே, திறமை இருக்கலாம், ஆனா மனப்பக்குவம் இல்லைன்னா நம்மளே அழிவாயிருவோம். ஸோ யூ நீட் டு பேலன்ஸ் யுவர் செல்ஃப். இந்த பேலன்ஸிங் கிடைச்சிச்சுன்னா நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். கிளியரா உங்களோட கேள்விக்கு ஆன்சர்? ஓகே ரத்தோ, பட் ஆனா நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா வெரி லோ மோனா. ரத்தோ. கான் ஹியர். எல்லாரும் கேக்குது அவங்க சவுண்டு? ஓகே. ஓகே ரத்தோ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லிட்டே வரும்போது பார்த்தோம்னாக்கா எனக்கு உணர்ற ஒரு விஷயம், நான் தான் அதை கிரியேட் பண்றேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை, நான் எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்றேன். பட் இந்த மெச்சூரிட்டி அப்படின்றது இல்லாததுக்கு நானே அழிக்கவும் செய்றேன். நான் கிரியேட் பண்றதை நானே அழியறதுக்கும் நானே ஒரு காரணமா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழல்ல எப்படி என்ன நான் டியூன் பண்ணிக்கிறது, இது நடக்காம இருக்கிறதுக்கு எப்படி நான் என்ன டியூன் பண்ணிக்கிறது, அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரி, எனக்கு கொஞ்சம் லேசா தான் கேட்டிருக்கு. ஓகே, வெரி சிம்பிள். உங்களை நீங்க பாருங்க. நம்ம பிளஸ்ஸா இருக்கிறோமா பார்த்துக்குவோமே. ஆண்டவன் உண்மையா நம்மளுக்கு பிளஸிங் கொடுத்துருக்காரா, அதை பார்ப்போம். ஓகே, கடவுளோட பிளஸிங் எப்படி பார்க்கணும்னா, உங்களே முழுசா பாருங்க. உங்களுக்கு 2 கை கொடுத்துருக்காரா இல்லையா? 2 கை. ஒரு கை சாப்பிட்றோம், ஒரு கை எல்லா வேலையும் செய்வோம். ஓகேவா? இந்த 2 கை இருக்கிறதுனால நீங்க மரம் ஏறலாம், பல வேலை செய்யலாம் ஒரே நேரத்தில். பார்த்துருக்கீங்களா? 2 கையும் சமைக்கிறவங்கள பாருங்களேன். இந்த 2 கை ஆண்டவன் எவ்வளோ அழகா பேலன்ஸாக கொடுத்துருக்காரு. 2 கால் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, பேலன்ஸாக நடக்க. ஒரு கால் நடந்து போனால் எப்படி இருக்கும்? குதிச்சு குதிச்சு போனோம். ஓகே, அழகா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் வாக் மாதிரி நடக்கிறாங்க, பல ஸ்டைலில் நடக்கிறாங்க, பல விதமாக டான்ஸ் ஆடுறாங்க. யூ கேன் சி பீப்புள் டு வண்டர்ஸ் பிகாஸ் 2 கால். கடவுள் கருணை தானே அது. 2 கண்ணு கொடுத்துருக்காரு, அழகான 2 கண்ணு கொடுத்துருக்காரு. கண்ணுக்கு மேலே புருவம் கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மூக்கு, உங்க வாய், இதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு தெரியுங்களா? ஏதாவது மிஸ்பிளேஸ் பண்ண என்ன நடக்கும்? இப்போ உங்க மூக்கை கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தா என்ன நடக்கும்? சாப்பிட்றது அழிவு போன பொருள் கூட சாப்பிட்டுருவோம், எனக்கு வாசம் தெரியாது. மூக்குக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்கு பாருங்க. நீங்க சாப்பிடும் போது சரியான பொருளா ரோங்கான பொருளான காட்டிக்கிடு கியூசி பாஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு போவோம். ஓகே, அதே மாதிரி உங்க நாக்கு டேஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். யூ கேன் சி தட், ஃபீல் பண்ணுங்க. இந்த கண் பூர்வம் எதுக்கு எதுக்கு இருக்கு தெரியுங்களா? வேர்த்தா உங்க கண்ணு உங்களுக்கு படக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யறோம், அதை ஷேவிங் பண்ணிட்டு கலர் அடிச்சிடறோம். ஏன்னா தெரியல, கடவுளோட நம்ம இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டோம். ஓகே, வி டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ். அதே மாதிரி இந்த கண்ணு இமை இருக்கு பார்த்தீங்களா? நீ நினைக்கிறது வெறும் கண்ணில் முடி தான் இருக்குன்னு. கண்ணை மூடுறீங்கன்னா அப்படியே லாக் பண்ணோம். இப்படி அழகாக லாக் பண்ண தெரியுங்களா? கடவுள் கரெக்டாக லாக் பண்ணோம். அப்போ ஒரு பூச்சி எதுவும் கண்ணுகளுக்கு போட முடியாது. அதுவும் ஸ்பீடாக லாக் பண்ணோம். ஹவு ஸ்பீட்! நம்ம அதுக்கு பத்தாவதுன்னு இன்னும் 2 லேயர் ஒட்டி அதையும் சில பேர் வெட்டிட்டு பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ. இதில் வந்து மாடர்ன் கேட்டால் ஃபேஷன் ஸ்டைல். பட் வி டோன்ட் நோ அந்த ஒவ்வொரு படைப்பு ஆண்டவங்கிட்ட கொடுத்தது நம்ம ரசித்து பார்க்குறதுமா இல்லையான்னு தெரியல. இட் ஜஸ்ட் என்ஜாயிங் கிரியேட்டிங் அவர் ஸ்மார்ட்னஸ். ஓகே, ஏன்னா எல்லாரும் செய்கிறாங்களே. நம்ம பிரச்சனை என்னன்னா, யாரும் ஒன்று செஞ்சிடக்கூடாது. அது சினிமாக்காரர் செஞ்சுட்டு உடனே காப்பி பண்ணிடுவோம். நம்மளா இருக்கணும் சினிமா போய் பாருங்க, சினிமாக்காரனா மாற தேவையில்லை. ஓகே, அவங்க போடுற ட்ரெஸ் தான் போடணும், அவங்க மாதிரி தான் இருக்கணும். இல்லை, நீங்களா இருங்க. வாட் இஸ் யோர் ஐடென்டிட்டி? நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 காது இருக்குது. 2 காது கொடுத்த கடவுள் ஒரே ஒரு வாய் தான் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அந்த ஒரு வாய்க்குள்ள பாருங்க 32 பல்லு. செக்யூரிட்டி கார்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். இல்ல, அது மட்டும் இல்ல. எதை பேசுறோம், எப்படி பேசுறோம், சரியா பேசணுன்றதுக்கு அது ஒரு காட்டு. அது உள்ளுக்கு உங்க நாக்கு பேசும்போது வேலை செய்யுது. ஆனா நம்ம கடிச்சிக்கிறது இல்ல, கடிச்சிக்கிறாம பேசணும் கரெக்டா. ஸோ ஹவு ஆர்கனைஸ்ட் யூ ஆர். சிஸ்டமேட்டிக்கா யோசிக்கிறீங்களா? நான் பேசும்போது கரெக்டா பேசணும், இல்லைன்னா நாக்கு கடிச்சுக்கணும். யாராவது யோசிக்கிறீங்களா? சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஃபோன்ல கதை பேசிக்கிட்டு எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்வோம். அப்படி அது எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கும். ஹவு பவர்ஃபுல்! யாருங்க அதுக்கு காசு கொடுத்தா?
போய் ஸ்கூல்ல படிச்சீங்களா அது? தட்ஸ் காட்ஸ் கிரியேஷன். ஹவு பவர்ஃபுல். ஏதாவது ஒரு ஸ்லாக் அங்கே நடந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்க்குறீங்க, ஒரு சின்ன ஸ்லாக் நடந்தாலும் எல்லாமே மாறிடும். ஸோ வி ஆர் பிளஸ். எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த பேசுறதுல கவனம், உங்கள் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட்ன்றது என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு அணுகுமுறைன்னு சொல்கிறேன். உங்களோட அணுகுமுறையை பாருங்க, எப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் லைஃப்பை. எல்லாருக்கும் லைஃப்ல நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாம் இட்ஸ் ஓகே. பட் உங்களோட ஹேண்டிலிங் யோர் ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட்ன்றது உங்களை உருவாக்குறதும் உங்க ஆட்டிடியூட் தான், உங்களை அழிக்கிறதும் உங்க ஆட்டிடியூட் தான். இந்த ஆட்டிடியூட் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போறீங்க உங்க லைஃபை? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்னைய கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் திறமையினாலேயோ அறிவாளினாலேயோ திறமைசாலியோ அதனால நான் க்ரோ பண்ணல. ஒரு மனுஷன் நல்லா வரணும்னா நிறைய பேரோட ஒத்துழைப்பு தேவைப்படுது, கண்ட்ரிபியூஷன் தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம ஒரு பொருளை நீங்க மார்க்கெட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் தேவைப்படுறாங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் தேவைப்படுறாங்க, நிறைய டீம் தேவைப்படுறாங்க. எங்கிருந்தோ வருவாங்க, உங்களுக்கு டீம் உங்களோட ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளவு பேர் இன்வால்வ் பண்ணாதான் ஒரு மனுஷன் உருவாகிறான். புரியுதுங்களா? அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இன்சூரன்ஸா, இந்த மாதிரி ஏஜென்சில சொல்லவே தேவையில்லை. ஓகே, யூ நீட் ஹேவ் அ டீம். பட் அந்த டீமுக்கூட நீங்களுக்கும் உங்க டீமுக்கும் எந்த அளவுக்கு என்ன சொல்லுங்கன்னா வேல்யூ கே இச் அதர், அங்கதான் அந்த கேரக்டர்ஸ் வருது. ஒரு லீடர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு டீம் கொண்டு போறதா இருந்தாலும் சரி, யோர் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க. இந்த விஷயத்தை நான் சொல்றதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா, உங்க ஆக்ஷன், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் டோட்டலி மாறிடும். இந்த ஐ சொல்லுவோம்ல, இல்லைன்னா மைன்னு சொல்லுவோம்ல, இது ரெண்டையும் ஓரம் கட்டிட்டு வீன்னு சொல்லுவோம். ஏன்னா வி தான், நான் யாரையும் உருவாக்கல, அவங்கவுங்க அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்க முடியும், யாரும் யாரையும் உருவாக்க முடியாது. அது படைச்சவனோட வேலை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் செஞ்சீங்கன்னா யூ ஜஸ்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த 20 இயர்ஸ் என்ன செய்கிறேன், நான் யாரையும் உருவாக்குற வேலை செய்யலை. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எது எனக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சோ, எது எனக்கு வெற்றி கொடுத்துச்சோ அது எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். அதில் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அவங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கிறேன். தட்ஸ் இட். அது cannot be டிக்ளேர் பண்ண முடியுமா நான் தான் சொல்லி? இல்லை. இதுதான் கிளாரிட்டி. இதுதான் கிளாரிட்டி. சி, சின்ன சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். கடவுள் எப்படி நம்மளை உருவாக்கும் போது நம்ம டிக்ளேர் பண்ணலையோன்னு, இதே மாதிரி தான் உங்கள் சக்ஸஸும். நம்ம வந்து ஒரு ஒரு கைடாக தான் இருக்க முடியும். என் மாஸ்டர் அழகாக சொல்லுவார், நம்ம வந்து ஒரு ஒரு துடுப்புன்னு சொல்லுவாங்களே, ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு கரண்டி இருக்கணும். அந்த கரண்டி எல்லாம் சாப்பாடு தீஞ்சு போயிடும். நம்ம ஒரு கரண்டியாக தான் இருக்கிறோம். ஓகே, அந்த அண்டாவா இல்லை. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயத்தை ஆனால் பெரிய மீனிங்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் கொண்டு போவோம். ஹவ் யூ ஹேண்டில், உங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, சி திங்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் வே. ஒவ்வொரு விஷயத்தையும் வேற மாதிரி பார்ப்பீங்க. அண்ட் யூ ஸ்டார்ட் டு ஒர்க் வித் ஹார்மனி. பீஸ் அண்ட் ஹார்மனின்றது ஒரு கேரக்டராக வரும். நான் ஒரு கதையை படித்தேன். அப்துல் கலாம் ஒரு அழகான கதையை சொல்லியிருந்தாரு ஒரு புத்தகத்தில். அவங்க இந்தியாவில் ராக்கெட் செய்யறதுக்கு அவர் தான் நியமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு டீம் ஒன்று செட்டப் பண்ணார். டீம் லீடர் என்ன செஞ்சாருன்னா, முதல் நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில், டோட்டலி அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில். சக்ஸஸ் பண்ணுற மாதிரி செஞ்சாங்க, நிறைய மணி இன்வால்வ் பண்ணிச்சு, ப்ரொஜெக்ஷன். ஸோ அதில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் கௌரவம் அந்த டீம் லீடர் சொன்னாராம், யாரும் வராதிங்க நான் போகிறேன்னாராம். போயிட்டு ப்ரெஸ்கிட்ட அவர் தான் பேசியிருக்கிறாரு, இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம், நான் ஒரு பிளான் வச்சேன் எனக்கு சரியாக வரல, அதனால் ஐ அக்செப்ட் தட்னு. லீடர் டீம் எல்லாம் வருத்தப்பட்டாங்களாம். என்ன சார், நாங்களாம் இன்வால்வ் பண்ணியிருக்கிறோமே, நாங்களாம் சேர்ந்து தானே செஞ்சோம், நீங்கள் மட்டும் இல்லையே. இல்லை இல்லை பரவாயில்ல, லெட் மீ அக்செப்ட். செகண்ட் டைம் செஞ்சிருக்காங்களாம், சக்சஸ்ஃபுல், வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த டீம் லீடர் சொன்னாராம், எல்லாரும் வாங்க, நீங்கள் வாங்க முன்னுக்கு, நீங்கள் பேசுங்க, இவங்க தான் சார் இந்த சக்ஸஸ்க்கு இவங்க தான் காரணம்னாராம். இதுலேருந்து அந்த கதையை படிக்கும்போது ரியலி டச் மை ஹார்ட். சி, ஒரு லீடர்ஷிப்போட கேரக்டர்ஸ் இது எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. நம்ம என்ன செய்வோம், திருப்பிடுவோம். சரியா இருந்துச்சு, நான் தான் சார் இதெல்லாம், சரி இல்லையா, எல்லாம் இவங்கனால சார் வந்தது முடிஞ்சு. வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப். ஃபிங்கர் காட்டுறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போனீங்கன்னா தான் டெப்த்துக்குள்ளே வரும். யாரும் யாரும் இல்லை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், என் வாழ்க்கை என் கையில். எல்லாரும் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண முடியும். டைரக்டாக சொன்னால் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கலாம், நீங்கள் தான் சாப்பிடணும் உங்களுக்கு பசினா, உண்மை தானே? உங்களுக்காக வேற ஆள் சாப்பிட முடியாது.
அதே மாதிரி தான் சக்ஸஸ். இது சாய்ஸ். நான் ஒரு முடிவு எடுத்து என்னோட சாய்ஸ் வந்து வெற்றி அடையணும்னு ஆண்டவன் கொடுத்தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுங்களேன். சாய்ஸ்க்கு அடிப்படை என்ன செய்யணும் தெரியுங்களா? உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். உங்களுக்கு கொடுத்த 24 மணி நேரம் தான் உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரங்களுக்கும் கொடுத்த நேரம் தான். அதே நேரம் தான். நீங்கள் ஒரு பணக்காரனா ஆகணும் ஆசைப்படுறீங்களா? அவங்க மாதிரி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. தேவையான விஷயத்தை பேசுங்க. பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் போடுங்க. எவ்ரி திங் வில் சேஞ்ச். தட்ஸ் இட். கிளியர்? நன்றி சார். நான் நீன்னு சொல்லும்போது பிரிவு ஏற்படுது, நாமுன்னு சொல்லும் போதுதான் அந்த உள் உணர்வு வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இறுதியா இப்ப நீங்க சொன்னது போலவே டாக்டர் ரவி, இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஃபீல்ட்ல இருந்து இங்க நம்ம மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் பிசினஸ். ஸோ டீமா இணைஞ்சு செய்யும் போது அந்த நேரங்கள்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, சவால்கள் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது. அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது, இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, வெரி சிம்பிள். ஒரு படம் பார்க்குறோம். படத்தில் ஹீரோ இருக்கிறாரு, ஹீரோயின் இருக்காங்க, வில்லன் இருக்கான், எல்லாரும் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் வந்து அந்த டைரக்டர் கொடுத்துருப்பாரு. இதான் உன்னோட ரோல், இதான் உன்னோட ரோல், இதான் உன்னோட ரோல். அதே மாதிரி அந்த ஹீரோவோ இல்லை வில்லனோ யாராவது ஒருத்தவங்க ஒரு ரோல் எடுக்கிறாங்க. அந்த ரோலில் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. வா யூ கிவ் மீ திஸ் ரோல், நான் எடுத்துட்டேன். அந்த ரோலில் எவ்வளோ பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு டாப்பில் வந்து நிற்கிறாங்க. ஏன் எல்லாரும் நடிகரும் வரலாமே? வில்லன்ல கூட டாப் இருக்கிறாங்க, காமெடியன்ல ஒரு டாப் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஹீரோலையும் நிறைய பேர் டாப் இருக்காங்க. இன்னும் பல பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. இன்னமும் வயசு 70 80 அது கூட ஸ்டில் டே பிகம் ஹீரோ. நம்மளும் போறோம், டிக்கெட் வாங்கிட்டு பார்த்து ரசிக்கிறோமே. வாய் யோசிச்சு பாருங்க. ஒரே காரணம் தான், அவங்க எடுத்த ரோலை வந்து பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ரோல் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக அன்பாக பழகுறாங்க, கேரக்டர் இருக்காங்க, பீப்புள் லைக் தேம். அவங்களுக்காக கட்சி கட்டுறாங்க, சப்போர்ட் எல்லாமே இருக்குது தானே. யோசிச்சு பிறகு தெரியும் அவங்க ஸ்டாப்லேயே ஒண்டி. ஆனால் நம்ம குழுவோட வேலை செய்யறதுனா எப்படி இருக்கணும்? வாட் இஸ் யுவர் ரோல்? பிஸ்னஸ் வருது, ரோல் தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ரோலை புரியாதவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஓகே, உங்க ரோல் என்ன? நீங்க சரியா உங்க ரோலை விளையாடுறீங்களா நீங்க எடுத்த வியாபாரத்தில்? ஸோ இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எனி பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் தான் இல்லை, ஒரு புதுசாக ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, இந்த வியாபாரம் நான் செய்ய போகிறேன்னு ஜாயின் பண்ணிட்டீங்க. எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? உங்களுக்குள்ள முதல்ல அந்த கேள்வி எழுதுங்க. எதுக்கு இந்த வியாபாரத்தில் நான் ஜாயின் பண்ணேன்? எதுக்காக ஜாயின் பண்ணேன்? வெறும் ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கா, இல்லை பாலிசி வாங்குறதுக்கா? எதுக்காக? பாலிசினா பாலிசி ஓகே, இல்லை ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்காக வாங்கினா ஓகே, இல்லை பொழுதுபோக்காக ஜாயின் பண்ணுறோமா, இல்லை டீம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்காக சந்திக்கிறதுக்கா, இல்லை என்னதான் நடக்குது அங்கே பார்க்கறதுக்கு ஜாயின் பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி காரணம் நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இல்லை ஜெயிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுமா, ஒரு வீணர் ஆகிறதுக்காக ஜாயின் பண்ணுமா? இந்த தெளிவு நம்மளுக்குள்ள வந்தா அடுத்த வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. யூ ஸ்டார்ட் டு லேர்ன். எஸ், ஐ வாண்ட் டு வின். நான் வெற்றி அடையணும் சார், நான் சாதிக்கணும் சார், உங்க மாதிரி நானும் வரணும் சார். ஓகே, வில்லிங் டு லேர்ன். கத்துக்க தயாரா? என்ன கத்துக்கணும்? வியாபாரத்தை கத்துக்கணும், பேச கத்துக்கணும், பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும், வசீகப்படுத்த தெரியணும், வசீகரமா பேச தெரியணும், தெளிவா பேச தெரியணும், விளங்குற மாதிரி பேச தெரியணும். இந்த பக்குவம் நம்மளுக்கு வருமா? அடுத்து நீங்க பேசிட்டீங்க, கத்துக்கிட்டீங்க, நீங்களும் 4 பேரை பேசி கொண்டாந்துட்டீங்க உங்க ஏஜெனா. அடுத்து அவங்களுக்கு டூப்ளிகேட் பண்ண தெரியணும். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போறீங்க. அண்ட் கீப் ஆன் இம்ப்ரூவிங். இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி பட்டை தீட்டணும்னா அடாப்ட் பண்ணணும். எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அடாப்ட் பண்ணிக்குது. இதுதான் என்னோட புதிய குடும்பம், இவங்க தான் என்னோட ஃபேமிலி, இவங்க தான் எங்க அம்மா அப்பான்னு சொல்லி அந்த போன அதான் மருமகள் மருமகன் சொல்றாங்களே, அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா, அவங்களோட பழக்க வழக்கத்தோட உங்களை இணைக்க முடிஞ்சிச்சுன்னா அங்க பிரச்சனையே இல்லை. எது நடந்தாலும் நீங்க ஏத்துக்குவீங்க. ஏன்னா யூ அடாப்ட். இப்போ உங்க அம்மா ஏசும் போது நம்ம கோச்சிக்க மாட்டோம். ஏன் மாமியார் சொல்லும் போது மட்டும் கோச்சிக்கிறோம்? ஏன்னா உங்களோட லிஸ்ட்ல வந்து அவங்க அம்மா இல்லை, அவங்க மாமியார். சி, அது அம்மாவா நம்ம ஏத்துக்கிட்டோமா வேற கதை. ஹவ் யூ, நீங்க தான் அது. அந்த அடாப்டபிலிட்டி சரியா இருந்துச்சுன்னா அப்புறம் கத்துக்கணும். கத்துக்கிறது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கணும். அண்ட் பாசிட்டிவா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க தெரியணும், நல்லதை பார்க்க தெரியணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் கெட்டது நல்லது ரெண்டுமே நடக்கும் வாழ்க்கையில. ஆண்டவனோட கருணை நீங்க பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது உங்க வாழ்க்கையில் ரெண்டும் நடக்குது. ஆனா நல்லதை உங்களால பார்க்க முடியுதா?
இல்லை கெட்டது மட்டும் உங்களால் பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. குறைகளே பார்த்துக்கிட்டு இருந்தோமா அவங்க செய்கிற நன்மையை நம்மளால பார்க்க முடியாமல் போயிடும். அப்போ நல்லது பார்க்க முடியல, எப்படி நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போறீங்க? அப்போ டீமை பற்றி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். தட்ஸ் நாட் சொல்யூஷன். அப்படி கிடையாது. யாருமே இங்கே பெர்ஃபெக்ட்ன்றதுக்கு இல்லை. நான் யாருமே பெர்ஃபெக்டாக பார்க்க மாட்டேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். கற்றுக்க தயாராக இருக்கீங்களா? மாற தயாராக இருக்கீங்களா? we can help you. ஆனால் நீங்கள் கற்றுக்கவும் மாட்டேன், நான் மாறவும் மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்றவங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ ஹவ் யூ அடாப்ட் த திங்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஏஜென்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீடர் ஆகணும். நான் வந்து எனக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு டீம் உருவாக்கணும். இப்போ உங்கள் வேலை மாறிடுச்சு. யூ நோ மோ distributor, you become a introducer or leader. எதனா சொல்ல ஆக்டிவ் லீடர். ஆக்டிவ் லீடர் தெரியுங்களா? ஒரு பிசினஸ்ல ஆக்டிவ் லீடர் இருப்பாங்க, நான் ஆக்டிவ் லீடர்ஸ் இருப்பாங்க. ஆக்டிவ் லீடர்ன்றவங்க உங்களோட அவங்க பிசினஸ்ல சீரியஸா செஞ்சுக்கிட்டு இருக்குவாங்க. நான் ஆக்டிவ்னா அவங்க பிசினஸ்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க, ஆனா அவங்க பிசினஸ் செய்ய மாட்டாங்க. அவங்க நான் ஆக்டிவ். அதுக்காக நீங்க அவங்க மேல கோச்சிக்க கூடாது. அவங்க வந்த வேலை என்ன தெரியுங்களா? உங்களை அறிமுகப்படுத்துறது. அதோட அவங்க விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, அவங்க வேற வேலையை செய்வாங்க. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க துக்கமா அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முடியாது. நீங்க போனது சரி, எனக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் சேனல் கொடுத்துருப்பா, நான் கத்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த ஆட்டிடியூட் நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறோம், நம்மளுக்கு எல்லாம் சலுகையா நடக்கணுங்க. நோவாம நொங்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. நான் கஷ்டமே படமாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் நடக்கணும். தட் இஸ் த ப்ராப்ளம். இஸ் எல்லாம் மைண்ட் செட். ஒரு சின்ன கதை சொல்றேன். எனக்கு when I started my early my டாஸ்லி பிஸ்னஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்ச ஒரு காலத்துல 20 years பேக் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு சீனர் அறிமுகப்படுத்தினாரு. அவர் வந்து எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிறவர். சரிங்க, எலக்ட்ரிக் லைட்டிங் ஜாமா விற்கிறவர். ஆனா அவருக்கு அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு நல்லா இருக்கு. என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்திருக்கப்பா, நீ செய்ய போறியா சொல்லு. நான் மெம்பர் ஆகிட்டு நான் வேணா என் கீழே உன்னை ஜாயின் பண்ணுறேன். நான் அவர் யோசிக்கல, அவர் எலக்ட்ரிஷியன், ஏன் உன் கீழே நான் வரணும்னு. இல்லை, ஓகே போய் பார்ப்போம். வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சிது. நான் இன்வால்வ் பண்ணி சீரியஸாக செஞ்சேன். அதில் ஜோக் என்னன்னா, அந்த கம்பெனி வந்து சீன கம்பெனி. இங்க ஆரம்பிச்சு விற்கிறது ஆஃபீஸில் ஃபுல்லாக சைனீஸ் தான். மேனேஜர்ல இருந்து ஸ்டாஃப்ல இருந்து எவ்ரிபடி, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே சீனர் தான். மீட்டிங்லாம் நடக்கும். இதில் நடக்கும், சீனரில் நடக்கும். எல்லாம் சீனா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து இருப்பாங்க. ஒய்ஃப் கோவப்படுவாங்க, இது என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, அவன் சீனரில் பேசிக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன செய்றீங்கன்னு. அவன் எதில் பேசுறான்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஐ ஹவ் டு ஃபைண்ட் மை வே டு கெட் இட். அப்போ பக்கத்தில் பேசுவேன், யாராவது ஒருத்தவங்க இங்கிலீஷ் தெரியுறவங்களா இல்லை மலாய் தெரியுறவங்களான்னு பார்த்துக்குவேன். அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் என்கிட்ட சொல்லி நான் எழுதிக்கிறேன். உட்காந்துருப்பேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு வருஷம். யோசிச்சு பாருங்க. ஒரு மீட்டிங் நான் தவற மாட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு அந்த ஸ்பீக்கர், எல்லாம் சீனன்ல பேசிட்டு கடைசி ஒரு வார்த்தை கேட்பாரு, ரவி யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிண்டலா கேட்பாரு என்கிட்ட. எஸ் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் இமேஜின், ஏன் நான் அதை பண்ணேன்? எதுக்கு அந்த பைத்தியக்கார வேலையை செஞ்சேன்? ஏன்னா எனக்கு லட்சியம் இருக்கு, எனக்கு கனவு இருக்கு. இந்த நிர்வாகத்தோட பொட்டன்ஷியல் நான் பார்த்தேன், இந்த பிசினஸோட வாய்ப்பை நான் பார்த்தேன், இதுல என்னோட எதிர்காலத்தை பார்த்தேன். இன்னைக்கு என் லைஃப் சேஞ்ச் தானே. ஆனா இன்னைக்கு விடிய விடிய சங்கூதர மாதிரி சொல்லி கொடுத்தா கூட சில பேருக்கு விளங்கவே மாட்டுது. கடைசியா ஒரு முடிவு எடுத்துருவாங்க, நோ சார் என்னோட லீடர் சரியில்லை சார், அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல, அவர் சொல்லி கொடுக்க மாட்டுறாரு சார், அது சார் இது சார். நீ ஒழுங்கா கத்துக்கிறதே இல்லை, அப்படியே உட்காந்து நீ ஒத்துக்க மாட்டாங்களே. எனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஏற மாட்டுதுன்னு சொன்னாலும் ஈஸியா இருக்கும். அது இல்ல, சொல்லி கொடுக்குறோம் கோளாறு சார், என் வாத்தியார் கோளாறு, அதனால்தான் நான் முன்னேற முடியல. என்னோட லீடர் கோளாறு, அதனால்தான் முன்னேற முடியல. சி, சாக்கு போக்கு போன வாரமே சொல்லிட்டேன், ஒன்னும் செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் அதுல மாட்டுது தவிர அடுத்து நான் என்ன செய்யணும்ன்ற சிந்தனைக்கு வரல. அதெல்லாம் லட்சியவாதிக்கும் சாதாரண மனிதருக்கும் வேறுபாடு. லட்சியவாதி ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுதான் அவனுக்கு தெரியும். லாடம் கட்டின குதிரை தான். சேலஞ்சஸ் எவ்வளவு இருந்தாலும் அவன் கண்ணை பிளாக் பண்ணாது. ஐ நோ ஐ எம் டூயிங் ரைட் திங்ஸ். அந்த மூவ்மெண்ட்க்கு வரணும். ஸோ அந்த பொறுப்பு அங்க வரணும். ஒரு அப்ளைனா ஒரு லீடரா இருந்தாலும் சரி, உங்க ரோல் என்ன? நீங்க தெளிவான ஒரு விஷன் இருக்கணும்.
இது நம்பர் ஒன். நல்லா புரிஞ்சுங்க. வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா வாட் இஸ் யுவர் விஷன்? இது போட்டி போட்டு செய்யற வியாபாரம் கிடையாது. இது லட்சியவாதிகள் செய்ய வேண்டிய வியாபாரம். ஏன்னா இது நிறைய sacrifice இருக்கு, நிறைய டைம் எஃபோர்ட் போடணும், நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கே அந்த விஷன் கிளியரா இல்லைன்னா எப்படி உங்க டீம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன வேணும் உங்க லைஃப்ல? என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாளுக்குள்ள அடையிறோம்? டீம் கிட்ட நீங்க மேட்சிங் பண்ணி எப்படி போய்கிட்டு இருக்கீங்க? அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். எந்த சூழ்நிலை உங்களை எப்படி பாசிட்டிவா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்களே நெகட்டிவா இருந்து நீங்க எப்படி மத்தவங்களை மோட்டிவேஷன் கொடுக்க முடியும்? நீங்க மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறீங்களான்னு பாருங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தீங்கன்னா உங்க வார்த்தை சக்தியா மாறும், வைப்ரேட் பண்ணும். அது நம்ம நெகட்டிவா இருந்தோமா முடிஞ்சு. பாசிட்டிவ் மாதிரி இருக்கிறது இல்ல, பாசிட்டிவா இருக்கணும். நோ நெகட்டிவ். நெகட்டிவ் என்வாயர்மெண்ட் உங்க பக்கமே வரக்கூடாது. ஃபயர் ஆயிரணும். அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா தட்ஸ் இட். அண்ட் எப்படி நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு பத்தி ஒரு ஐடியா போடுறீங்க, நான் இப்படி செய்யலாம் குழுவோட உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி அப்ளை பண்றீங்க, எப்படி போடுறீங்க? டிட் யூ ட்ரை த ஸ்ட்ராட்டஜி? யூ ஹேவ் 100% கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு சந்தேகம் மட்டும் நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. சந்தேகம்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இட்ஸ் யூ, ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. கைட் பண்றோம். அந்த கைட் ஹாஃப் வேல இருக்கக்கூடாது, ட்ரூலி கைட். எம்சி இந்த கேள்வி கேட்டா ஆன்சர் கொடுக்குறேன். இதெல்லாம் வெரி ஷார்ப். ரோல் பிளே சரியா விளையாடாதனால தான் ரொம்ப பேர் சஃபரிங். இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜென்ட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுனால இந்த வேலையை ஒழுங்கா செய்யறது இல்லை. வர்றவங்களுக்கு விளங்க மாட்டுது, இவங்களுக்கும் சொல்ல தெரிய மாட்டுது. கம்யூனிகேஷன் வெரி பேட். தென் ஹவ்? ஸோ சரியா இருக்கான்னு பாருங்க. உங்க கைடிங் எப்படி இருக்கு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி இருக்கு. ஓகே, முக்கியமானது எல்லா நிர்வாகத்திலையும் ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, ஒரு எடுகேஷன் ப்ராப்பர் சிஸ்டம் இருப்பாங்க. எல்லாம் உங்க டீம் அதுல இருக்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுங்க. உங்க ப்ராடக்ட்லேயே விற்கிறதுலே கவனம் வச்சீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உங்க டீம் க்ரோ பண்ணும். ஆனா சிஸ்டமும் எடுகேஷன் அறிவு ஞானத்தை சேர்த்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்காவது உங்க கூட இருப்பாங்க. பிகாஸ் அவங்கள பட்ட திட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சடன்லி பேட்டரி முடிஞ்சிடும். திரும்பி பேட்டரி ரீசார்ஜ் பண்றோமா இல்லையா, ஹேண்ட்போன் மாதிரி. அதே மாதிரி உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க டீமுக்கும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம சரியா செய்யறோமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் செய்யறோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஏஜென்ட் இருக்கும், டீம் இருக்கும், whatever. இந்த ப்ரோக்ராம் நடக்குது. எத்தனை பேர் எஃபோர்ட் எடுத்தீங்க? டுடே கால் எவ்ரி ஒன் ஈச்சுவல். ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கமா இன்னைக்கு மீட்டிங், கெட் ரெடி, வண்டர்ஃபுல், பவர். எத்தனை பேர் செய்யறோம்? நம்ம மட்டும் ஸ்கிரீன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? முடியாது. Are you doing your job properly? Are you communicate with your team properly? உங்களுக்கு உங்க டீமுக்கும் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. லீடர்ஷிப் அங்க உருவாகுது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுல வேஸ்ட் பண்றோம். டத்தின் அழகா சொன்னாங்க, ஸ்டாப் கம்ப்ளைனிங், ஸ்டார்ட் சீயிங் யுவர் செல்ஃப். ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டா உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ஏஜென்ட் இருக்காங்களோ அந்த ஏஜென்ட்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களா? நீங்க கொடுக்கல, நீங்க லீடர் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன், யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீங்க மதிக்கலாம், நீங்க லீடர் இல்லையே. அப்ப மதிக்கணும்னு சொல்றது விஷயம் கிடையாது. நான் என் ரோல் விளையாண்டேனா, am I playing? நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி. என்னோட மீட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்பயாவது பரவாயில்லைங்க, போன் இருக்குது, கம்யூனிகேஷன் முன்னெல்லாம் போன் கூட உருப்படியா இருக்காது. ஓகே, பேஜர் காலம் அந்த காலத்துல. பேஜர் பார்த்துருக்கீங்களா? கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன செய்வோம்? வேனை பிடிச்சி நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். நான் வேனை பிடிச்சி வீட்டுல இருந்து கல்வி கூட்டிட்டு போவோம் மீட்டிங்க்கு. பிகாஸ் எனக்கு கோல்ஸ் இருக்கு, எனக்கு விஷன் இருக்கு. I cannot wait. This is the visionary-ஓட mindset. Are we doing that? அதை செய்யாம நம்ம எதிர்பார்க்கிறோம். டக்குன்னு நான் பெரிய கார் வாங்கணும், பெரிய வாங்கலாம். ஆனா உங்களுக்கு அதுக்கு பாரமாயிரும். உங்களுக்கு பிளானிங் சரியா இல்ல, அது உங்களுக்கு பாரமா இருக்கும். பயத்திலே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ஃபியர்ல. எதனால? கமிட்மெண்ட் பெருசா வந்துருச்சு, பட் டீம் ஸ்ட்ராங்கா இல்ல. டீம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, பிசினஸ் வேற, பர்சனல் வேற. அதையும் பிரிச்சு வச்சு வேலை செய்யணும். பர்சனலையும் பிசினஸையும் ஒன்னா போட்டு சொதப்பாதீங்க. ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரியிலும் பிசினஸ் இஸ் அ காம் சார், வருவாங்க போவாங்க. நான் என்னைய சரியா வச்சிருந்தேன்னா எனக்கு சரியான ஆள் வரும். இதான் என்னோட நம்பிக்கை. என்ன நான் சரியா பட்ட தீட்டும் போது எனக்கு சரியான ஆள் வரும். நான் பீஸ் அண்ட் ஹார்மனியா இருந்தேன்னா எனக்கு ஒரு பீஸ் ஹார்மனியான டீம் தான் வரும். ஸோ சிஸ்டம்க்கு எனக்கு என்னோட கவனம் எங்க இருக்கும்? படிப்பு, எடுகேஷன், ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் என்கிட்ட பேசணும், பிசினஸ் நான் செஞ்சு பார்த்தேன் சார், ஆனா எனக்கு சரி வரலன்னா அவங்ககிட்ட கேட்குற கேள்வி, சொல்லு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுவேன். அதான் முதல் கேள்வி. எப்படி செஞ்சேன்னு சொல்லு. எப்படி பேசுறேன்னு பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்ப்பேன். அதுல ரொம்ப முக்கியமா நான் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? எனர்ஜி. எனர்ஜி அட்ராக்ட் எனர்ஜி.
லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்க எனர்ஜி சரியில்லைன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் இன்புட் கொடுத்தா கூட வேலை செய்யாது. பிகாஸ் எனர்ஜின்றது எப்படி தெரியுங்களா? உப்பு சாப்பிடுறீங்களா, நல்ல சமையலுக்கு உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் சாப்பாடு? சப்புன்னு இருக்கும். அதே தான் பிசினஸ்லயும். உங்க எனர்ஜி சரியா இல்லைன்னா உங்க பிரசன்டேஷன் எவ்வளவு பவர்ஃபுல் இருந்தா கூட உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி ஆயிரும். பிகாஸ் த எனர்ஜி இஸ் பிளேயிங் a bigger role. How is your energy and vibration? ஏன்னா ஒரு பிசினஸ்ல நம்ம திறமையை காட்டுற இடம் இல்ல, திறமை காட்டுற இடம் இல்ல, வெற்றியை காட்டுற இடம், சக்சஸை காட்டுற இடம். தட்ஸ் a பிளேஸ். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பீப்புள்கிட்ட, எஸ் இதுல முடியும்னு. பட் அந்த முடியும்னு சொல்லாம செயலால காட்டணும். And இன்னொரு very very important, always include everyone in your success. ஒரு டீம்ல நீங்க இருந்தமா எல்லாத்தையும் இணைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இணைக்கணும். அவங்களே பிரிஞ்சு உங்கள்கிட்ட போறாங்களா, போயிட்டு போறாங்க, அது உங்களுக்கு தப்பு இல்லை, நீங்க எதுவுமே தப்பு பண்ணல, அவங்களே பிரிஞ்சு போறாங்க. ஆனா நீங்க இணைச்சு வேலை செய்றீங்களா? இணைச்சின்றது எப்படி தெரியுங்களா? என்னோடன்னு சொல்ற விஷயத்துக்கு நான் சொல்லல. இணைச்சு போது உங்க வெற்றிக்கு அவங்களாம் முக்கியமான ஒரு தூண்டுகோல். இவங்க தான் என்னோட பலம், இவங்க எனக்கு கொடுக்குற உற்சாகம் நம்மள சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதுதான் டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட். ஒரு குழுவோட வேலை செய்யறோம், நான் நம்பர் ஒன் அடிக்க போறோம் அப்படி கிடையாது. என் குழுவோட சேர்த்து நம்ம நம்பர் ஒன் நாங்க அடிக்க போறோம். சரிங்களா? இணைச்சி இணைச்சி ஒர்க் பண்ணும் போது எல்லாருக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? என் வெற்றிக்கு நீயும் காரணம்பா, என் வெற்றிக்கு நீயும் காரணம், என்னோட சக்சஸ் நீயும் காரணம். அப்ப அவன் சொல்லுவான், உங்க வெற்றிக்கு நாங்க, என் வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அவன் சொல்லுவான். புரியுதுங்களா? எதை கொடுக்கிறோமோ அதை பெறுவோம். இது இயற்கை சட்டம். ஓகே, சோ நம்ம கொடுக்கறது சரியா கொடுத்தோமா நம்மளுக்கு வர்றது தானா வரும். அதான் ஆண்டவன் அந்த காலத்துல சொல்லியிருக்க பெரிய ஞானிகள் சொல்லியிருக்காரு, கடமை இசை பலனை அங்கே எதிர்பார்க்காது. ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கும் போது கொடுப்பான். உங்க வேலையை கரெக்டா செஞ்சிட்டீங்களா? நான் சரியா இருக்கிறேனான்றது முக்கியம், மத்தவன் சரியா இருக்கிறத பத்தி கவலையே படாதீங்க, அது உங்க வேலையும் கிடையாது. யாரும் உங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுக்கல. நான் சரியா இருக்கேனா, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கம்பெனில நான் சரியா செய்யறேனா, என் வேலையை நான் எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் நியாயமா வேலை செய்யறேனா, அந்த நியாயமா வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும். இல்லைன்னா குற்ற உணர்வா இருப்பீங்க, சம்பளம் கிடைக்குது ஆனா என் வேலையை ஒழுங்கா செய்யலையே. அதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. சில பேர் சம்பளம் ஏத்தணும் ஏத்தணும் கவலையில இருப்பாங்க, தவிர வேலையில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கவனமே இருக்காது. அதுதான் worst. எனக்கு சம்பளம் ஏறலன்னு கவலை வந்துகிட்டே இருக்கும், ஆனா வேலையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. So what is that? இது எல்லாமே ஒரு குவாலிட்டி தானே. நம்மளை எப்படி குவாலிட்டியா கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லோவே பக்காவா வேலை செய்யும். எல்லோவில் நான் கத்துக்கிட்ட பெரிய விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஹவ் யூ ஆர், ஹவ் திங்ஸ் ஆர். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. உங்க மனம் எப்படி இருக்கோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்க உங்க மனசு சரியான கட்டுக்கோப்புல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகும். நீங்க ஆன்மீகத்துல சாதனை பண்ணணுமா, இல்ல வியாபாரத்துல சாதனை பண்ணணுமா, குடும்ப மகிழ்ச்சியில சாதனை பண்ணணுமா, எந்த விஷயமா தான் சாதிக்க முடியுங்க. பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் பிளஸ். பிளஸ்ஸிங்னா சாதாரண பிளஸ்ஸிங் இல்லை. அது சொல்லுவாங்களே, கடவுளோட கருணை உள்ளம் தான் கடவுள்னு சொல்லுவாங்களா, அதை நீங்க உணர முடியும். சாதாரண கருணை இல்லை, சூப்பர் கருணை. அது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தீய வந்துடும், அந்த அளவுக்கு கருணை உங்க மேல நடந்துகிட்டு இருக்குது. நினைச்சீங்கன்னா எது நினைச்சாலும் அள்ளி கொடுத்துருவாரு. ஆரோக்கியம் வேணுமா எடுத்துக்கோ, பணம் வேணுமா எடுத்துக்கோ, மகிழ்ச்சி வேணுமா எடுத்துக்கோ, என்ன வேணும். ஆனா நீ என்ன செய்யற? திருப்தி இல்ல, கஷ்டம், பிரச்சனை, எடுத்துக்கோன்றார் அதிகம். எதை கேட்டாலும் கொடுக்கிறவரு. அப்ப கொடுக்கிறவரோட பிரச்சனை இல்லம்மா, கேட்கிறவங்களோட தான் பிரச்சனை. இப்ப சரியா கேட்டீங்கன்னா சரியா கிடைக்கும். தப்பு தப்பா கேட்டுட்டு தப்பு தப்பா கொடுக்குறாருன்னு கடவுள் மேல பழிய போட்டு திட்டாதீங்க. ராங். அது உண்மையாவே பாவம், ஆண்டவன் ரொம்ப பாவம். அதனால கேட்கறது சரியா கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஆரோக்கியம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, பொருளாதார வளர்ச்சி வேணுமா, குடும்ப மகிழ்ச்சி வேணுமா, அமைதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா? கேளுங்க, கேளுங்க, மனசார கேளுங்க. சில பேர் தெரியல எப்படி கேட்கறதுன்னு. சும்மா உட்காந்து வீட்டுல ஒண்டியே பேசிங்கப்பா. கேட்கறவங்க பைத்தியக்காரன் சொல்லிட்டு போறாங்க. எழுதுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன், நான் சிறப்பா இருக்கிறேன், நான் நினைச்சதெல்லாம் நடக்குது, நன்றி இறைவா நன்றி. சொல்லிக்கிட்டே இருங்களா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க முகத்துல நிறைய சிரிப்பு வருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நேச்சுரல். சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு சின்ன உதாரணம், டெய்லி உங்க லைஃப்ல எத்தனை வாட்டி சிரிக்கிறீங்க பாருங்களேன். ஒரு பொழுது 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை வாட்டி சிரிக்கிறீங்கன்னு பாருங்களேன்.
கடவுளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? மனுஷனுக்கு சந்தோஷமா சிரிப்பா. ஏன்னா நான் உனக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ சிரிச்சு ரிசீவ் பண்றது விட்டுவிட்டு நீ ஏன் உன்னை துக்கமாவே பார்க்கிற, நோயாளியாவே பார்க்கிற, குறைவாவே? யார் என்ன சொன்னாலும் அப்படியே சோர்ந்து போயிடும். யாராவது பாராட்டணும் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு மித்தவங்க தான் உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பிகாஸ் நீங்க உங்களை வித்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களை விற்காதீங்க. உங்களோட ரைட்ஸை நீங்க கிளைம் பண்ணுவீங்க. இட்ஸ் பிலாங் டு யூ. யாரு பாராட்டினாலும் உண்மை இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. திட்டுனாலும் உண்மை இல்ல. அது எல்லாமே பொய். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மெய். அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால உங்களை பத்தி என்னைக்குமே தவறுதலா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. மற்றவங்க என்ன சொல்றதுல உங்க கவனத்தை போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டது தெளிவா இருங்க. லீடரா திங்க் பண்ணுங்க. குழு வளரணும்னா நீங்க தான் வேலை செய்யணும். இல்லைன்னா குழு போயிடும். குழு போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யல அவ்வளோன்னு ஏத்துக்கிட்டு அடுத்த வேலையா இன்னுமேலாவது நான் சரியா செய்யறேன்னு சிந்தனைக்கு வந்துட்டீங்கன்னா உங்க டீம் நல்லா போகும். அவ்வளவுதான். பிசினஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை சார். விருப்பம், லவ், என்ஜாய், ஃபன். ஒரு ஃபன்னா இருக்கணும்னு சொல்லுவேன். ஒரு கேம்ஸ்ல நீங்க கலந்துக்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு பார்ட்டிக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. பிசினஸ் அப்படி செய்யுங்க. ஒரு பார்ட்டி உங்களுக்கு. அது ஒருத்தர் சந்திக்கிறதுனா உங்களுக்கு ஆண்டவன் போ இன்னைக்கு ஒரு சோல் எனக்கு அனுப்பியிருக்காரு, நான் போய் அவரை சந்திக்கிறேன். பாராட்டுங்க, புகழுங்க. உங்களை பத்தி பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசுங்க. பாராட்டுங்க. இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன நடக்கும்? இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்படி குறையவே போயிடும். மித்தவங்களோட சொல்லுவாங்களே, மித்தவங்க முதுவே நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம முதுகு நம்ம பார்க்க முடியல, ஆனால் ரொம்ப தைரியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கே எல்லாம் நம்மகிட்டயும் தான் நிறைய அழுக்கு இருக்கு. ஏன் மற்றவங்கள அழுக்க நம்ம பார்க்கணும்? விட்டுருவோம். அது அவங்க அழுக்கு அவங்களோட. எனக்கு பார்க்க முடியுதுனால என்னோட பார்க்க முடியல எனக்கு. ஆனா மற்றவங்க பார்ப்பாங்க தானே. மற்றவங்க பார்ப்பாங்களா இல்லைங்களா? அதனால நீங்க என்னைக்குமே சிம்பிளா, ஹம்பிளா, பியூட்டிஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க ஏறினாலும் உளுந்தாலும் உங்களை யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எதனாலனா உங்களோட attitude in your characters. People love it. உண்மைதானே? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. பியூட்டிஃபுல். இந்த லைஃப்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க இந்த உலகத்தில். ரகசியம் என்ன? ஒன்று தான். எல்லாரும் சாதிக்க முடியும், எல்லாரும் வெற்றி அடைய முடியும், எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த உணர்வு உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை போல அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. யாரா இருந்துட்டு போறாங்க? பிடிச்சிருக்கோம். நம்ம இருக்கிறது ஒரே பூமியில தான், எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். இந்தியாவா இருந்தாலும் சரி, மலேசியாவா இருந்தாலும் சரி. இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? இல்ல, வேதனையா தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஆன்மாக்கள் இறக்குது. இன்னசென்ட் பீப்புள் டை ஆகுறாங்களே. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதுக்குன்னு சும்மாவும் இருக்க முடியாது. ஆக்ஷன் எடுத்துறாங்க. அதே நேரத்தில் இன்னசென்ட் இருக்கும்போது நம்மளுக்கு வேதனையா தான் இருக்கு. நம்ம குடும்பத்தில் ஃபேமிலி அங்கிருந்து எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சேட்டா தானே இருக்கணும். சில பேர் கச்சம் சாப்பிட்டு முறுக்கு சாப்பிட்டு பாரு போட்டுக்கிறாங்க, விளையாட்டு கேம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைதி வரணும், சாந்தம் வரணும், இன்னசென்ட் பீப்புள் பாதிக்க கூடாது. ஜஸ்ட் புட் யுவர் பிரேயர்ஸ். ஃப்ரீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுது? உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பிளஸிங்கா மாறும் தெரியுமா? சொல்லுங்க. என் மாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, ஆண்டவனோட வேலையை நீ செஞ்சினா உன் வேலையை ஆண்டவன் செய்வாருன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேர்ட்ஸ். அவன் ஆண்டவன் வேலைன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற கடவுள். நான் நினைச்சிட்டு போறேன்பா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு வேண்டியது ஆண்டவன் செஞ்சிருவார்ல. இட்ஸ் குட் நியூஸ் தானே? திங்க். வென் யூ ஸ்டார்ட் டு திங்க் இன் தட் வே, உங்களோட ஓராவை பாருங்க, உங்க ஃபேஸ் பாருங்க. நீங்க பெருசா அழகா இருக்குன்னு ரொம்ப அழகா இருப்பீங்க எல்லாம் கண்ணிலையும். சரிங்களா? எதுனாலனா யோர் டிவைன் எனர்ஜிஸ் க்ளோவிங், வைப்ரேட்டிங் பண்ணும். ஸோ அந்த வைப்ரேஷன்ல கொண்டு போனீங்கன்னா இட் இஸ் பியூட்டிஃபுல். திஸ் ஒரு லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தட்ஸ். அதுக்கு நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையா அதை கேட்டதுக்கு எல்லாருக்கும் இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி 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 டாக்டர் ரவி. நிறைய பேசுறது, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவையானதை இன்னும் பத்தல, இன்னும் நிறைய கேட்கணும்னு இருக்கு. ஆனா சொன்ன வரைக்குமே நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய மாற்றங்கள் லைஃப்ல ஏற்படும். அதுல நிறைய பேர் நமக்கு டாக்டர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. குறிப்பா வாழ்க்கை முழுவதுமே சாய்ஸஸ் நம்ம கையில தான் இருக்கு. நான் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற உரிமை நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்றத தெளிவா டாக்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம குறைகள் தெளிவா, நம்மளுடைய குறிக்கோள் தெளிவா இருந்தா எங்கேயுமே குறைகள் நமக்கு கண்ணுக்கு புலனாகாது. குறிக்கோள் இன்னும் அதிகமா தெளிவுபடுத்திக்குவோம் அப்படின்றத ஆழமா சொன்னாங்க.
ரொம்ப குறிப்பா பக்குவ நிலை, ஹார்மனி இல்ல, அந்த மெச்சூரிட்டி இல்லாத போது நான் உருவாக்குற விஷயத்த நானே அழிக்கிறதுக்கும் காரணமா ஆகுறன்றத ஆணித்தரமா எங்கெங்க இன்னும் பக்குவப்படுத்திக்கணும்ன்றத உணர்வுபூர்வமாவே சொல்லி கொடுத்தாரு. இறுதியாக தனி மரம் தோப்பா ஆகாது. சோ வெற்றி அடையணும்னு நினைக்கிறத இன்னும் குழுவோட சேர்ந்து வெற்றி அடைங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்போது அந்த சூழல் நல்லா இருக்கும்ன்றத ரொம்ப ஆழமாகவும் உணர்வுபூர்வமாகவும் தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப 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 நன்றி டாக்டர் ரவி. முடிக்கும் போது ஒரு அழகான வார்த்தைகள் சொன்னாங்க. நம்ம மட்டுமே நல்லா இருக்காம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்போது நமக்கான பயன்பாடு, நம்மளோட நம்மளோட பார்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலனாலும் இந்த ப்ரோக்ராம், இந்த 1 ஹவர்ல கண்டிப்பா டத்தினோட செஷன்லயும் டத்தோட செஷன்லயும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதை நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துகிட்டாலே நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த மாதிரி. சோ இதை வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா இப்ப இருந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்த நிகழ்வுல இன்னும் கூடுதலான பேர் நம்ம மூலமா பயனடைவாங்க. சோ இதே எண்ணத்தோடு இந்த விஷயங்கள் கண்டிப்பா ஒரு நாள் கேட்டுட்டா இது மாற்றம் உருவாயிருமா? கண்டிப்பா கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்காகவே டாக்டர் ரவி சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவருடைய காணொலி வந்து நீங்க யூடியூப்ல கேட்கலாம், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், எல்லா விஷயங்கள்லயுமே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடிச்ச டைட்டில்லே நீங்க சூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நம்ம ஆராவே மாறி ரொம்ப அழகா இப்ப எப்படி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா வர்றவங்க அந்த ஸ்மைல், அந்த ஆரா, அந்த எல்லாம் சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே இருக்க முடியுது. இது இன்னும் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு இந்த காணொளிகள் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களோடு சேர்ந்து உங்களுடைய அன்புக்கு இனியவர்களையும் சந்திக்கும் வரை குட் நைட், டாடா, பபா. என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது. உன் சக்தியை நீயும் புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது. முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது. விழுந்து விடாமல் யாரும் இங்கே எழுந்தது கிடையாது. இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு. நாளை உன்னை மேலே ஏற்றும் துணிச்சலை இழக்காதே. வீழ்ந்தால் கூட பந்தாய் மாறு, வேகம் கொண்டு மேலே ஏறு. முந்திக் கொண்டு முன்னால் ஓடு, முயற்சியை நிறுத்தாதே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாய்.